அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் ஒரே நாளில் 100 தலைப்புகளில் 100 இடங்களில் 100 மாநாடுகள் என்னும் வரலாற்று சிறப்பு நிகழ்வில் திருவள்ளுவரும் உலக சிந்தனையாளர்களும் என்னும் தலைப்பில் கன்ஃபூசியஸும் திருவள்ளுவரும் என்ற கட்டுரையை நாம் இன்று காணலாம். நுழைவாயில். ஆய்வுகள் பல கோணங்களில் செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்று ஒப்பாய்வு. ஒப்பிடுவதுதான் ஒப்பாய்வு என்பதில்லை. ஒப்புடையனவற்றில் காணப்படும் வேற்றுமைகளை எடுத்து சுட்டி காட்டுவதும் ஒப்பீடே ஆகும். ஒப்பீட்டு முறை திறனாய்வு வளர்ச்சியாக உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு காலங்களில் தோன்றிய இலக்கிய ஆசிரியர்களுக்கிடையே காணக்கூடும் சில அரிய பொது இயல்புகளை புரிந்து கொள்ள முடிகின்றது. இவ்வகையில் உலகில் தோன்றிய மிகச்சிறந்த பேரறிஞர்களாம் கன்ஃபூசியஸையும் திருவள்ளுவரையும் ஒப்பிட்டு அவர்களது கருத்துகள் வாயிலாக அவர்களது சிந்தனைகளை ஆய்வு செய்தலை இக்கட்டுரை நோக்கம். ஆய்வின் எல்லை. தமிழ் மறையாக திருக்குறள் விளங்குதல் போல சீன மறையாக விளங்குவது லூன்யூ. இது உரைநடையில் அமைந்த நூல். இதில் 29 இயல்களில் 499 முதுமொழிகள் உள்ளன. இவற்றில் 424 முதுமொழிகள் கன்ஃபூசியஸ் உரைத்தவை, 32 முதுமொழிகள் கன்ஃபூசியஸ் பற்றியவை. கன்ஃபூசியஸ் கூறிய கருத்துக்களை அவருடைய மாணவர்கள் தொகுத்துள்ளனர். இக்கருத்துக்களை பெரும்பகுதியாக கொண்டு விளங்கும் உலக பெரும் இலக்கியங்களில் ஒன்றாக போற்றப்படும் லூன்யூ என்னும் நூலாகும். இந்நூலில் காணப்படும் கன்ஃபூசியஸின் சிந்தனைகளை தமிழ் மொழியின் தலை சிறந்த நூலாம் திருக்குறளுடன் ஒப்பிடுவதிலே இதன் நோக்கம். வரலாறு சுட்டும் மாமேதைகளின் காலம். சீனத்து ஞானியான கன்ஃபூசியஸ் லூ மாநிலத்தில் கிமு 551 பிறந்தார். இவர் கிமு 552 பிறந்திருக்க வேண்டும் என்பாரும் உளர். இவர் ஏறத்தாழ 72 ஆண்டுகள் வாழ்ந்து கிமு 479 இறந்தார். தமிழ் மறையாம் திருக்குறள் நல்கிய திருவள்ளுவர் எப்போது பிறந்தார் என்பது உறுதியாகவில்லை. இவருடைய காலத்தின் மேல் எல்லை கிமு 6077 வரை நீள்கிறது. கீழ் எல்லை கிபி 1000 வரை நீள்கின்றது. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார் என கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இதுவும் ஓர் ஊகமே. இருவரும் பிறந்த காலங்கள் வேறுபட்டிருப்பினும் உயர் சிந்தனையாளர்கள் இருவரும் என்பதில் மாறுபாடான கருத்துகள் எவரிடமும் இல்லை. இருவரது வாழ்க்கை பற்றிய கதைகள். சீன அறிஞர் கன்ஃபூசியஸ் பற்றியும் தமிழக அறிஞர் திருவள்ளுவர் பற்றியும் பல்வேறு மரபு கதைகள் வழங்கப்படுகின்றன. இக்கதைகளில் இருவர் பற்றியும் ஒரு ஒப்புமை காணப்படுகின்றது. மேட்டுக்குடியில் பிறந்த ஒருவனுக்கும் தாழ்ந்த குடியில் பிறந்த ஒருத்திக்கும் பிறந்தவரே கன்ஃபூசியஸ் என்பார். வள்ளுவரும் அப்படித்தான் பேசப்படுகின்றார். இவர் பகவன் என்னும் அந்தணனுக்கும் ஆதி என்ற புலைச்சிக்கும் பிறந்தவர் என புனைந்திருப்பாரும் உண்டு. இலக்கிய பணி. சீனத்து அறிஞரான கன்ஃபூசியஸ் ஷர்கிங், ஷூகிங், லீகிங், யோகிங் என்னும் நூல்களை பதிப்பித்தவர். சூன்யூ என்னும் நூலை எழுதியவர் என்பர். எந்த ஒரு நூலையும் கன்ஃபூசியஸ் எழுதவில்லை என்றும் சிலர் கூறுகின்றனர். திருவள்ளுவர் எக்காலத்தும் எச்சமயத்தாரும் உலகின் அனைத்து மக்களின் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக விளங்கும் ஒப்பற்ற நூல் திருக்குறளை எழுதியவர். கன்ஃபூசியஸும் திருவள்ளுவரும். கல்வியின் நோக்கம். அறிவு பெறச் செய்தல். அறிவை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளும் நோக்கமுடன் ஒவ்வொருவரும் எவ்வித சோர்வுமற்று கல்வி நூல்களை கற்க வேண்டும் என்று கன்ஃபூசியஸ் உரைக்கின்றார். அவ்வாறு கற்கும் மாணவர்களை மற்ற மாணவர்களின் முன் அவர் புகழ்ந்து உரைக்கின்றார். லூன்யூ 1:6. திருவள்ளுவர் கல்வி அறிவினை பெறுவதில் ஒவ்வொருவரும் பெருமுனைப்போடு இருக்க வேண்டும் என கருதுகின்றார். ஒவ்வொருவரும் கற்றாருள் கற்றார். குறள் 782, நூலாருள் நூல்வல்லன் குறள் 683 என்று பிறலால் போற்றப்படும் அளவிற்கு மிகுதியான கல்வி அறிவினை பெற்று உயர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். சுய சிந்தனையை தூண்டல். புதிய கோணங்களில் விளக்கவல்ல ஆற்றல் உடையவர்களாக ஆசிரியர்கள் விளங்க வேண்டும் என்று கன்ஃபூசியஸ் எதிர்பார்க்கின்றார். லூன்யூ 2:11. திருவள்ளுவர் பகுத்தறிவை தூண்டுவதற்கு கல்வி துணை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை உணர முடிகின்றது. குறள்கள் 355, 423. அறிவு பெற உதவுவதை விட நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள துணை நிற்பதையே திருவள்ளுவர் கல்வியின் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளார் என்பதை குறள்கள் 391, 997 போன்றவற்றின் மூலம் அறிய முடிகின்றது. சமுதாய மதிப்பை உருவாக்குதல்.
கன்ஃபியூசியஸ் கற்பவர்களுக்கு சமுதாய மதிப்பு உண்டாகிறது. லூன்யூ 14:23. குறள்கள் 400, 386, 416, 413, 409 வழி தாழ்ந்த சமுதாய மக்களும் கல்வியினால் உயர்ந்த மதிப்பை பெற முடியும் என்று திருவள்ளுவர் உறுதியாக நம்பியதை அறிய முடிகின்றது. சிறந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குதல். கன்ஃபியூசியஸ் காலத்திற்கு முன்னும் அவர் வாழ்ந்த காலத்திற்கு பின்னும் கல்வி கற்கும் உரிமை மேட்டுக்குடி மக்களை வழி வழியாக பெற்று வந்தனர். தாழ்ந்த குடியில் பிறந்த மக்களுக்கும் உயர்நிலை கல்வியை வழங்குவதன் மூலம் அவர்களை அரசு அலுவலர்களுக்கு தகுதி உடையவர்களாக மாற்ற முடியும் என கன்ஃபியூசியஸ் கருதி செயல்பட்டார். திருவள்ளுவர் தெளிவாகவே கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கூடல் என்னும் அதிகாரங்களின் மூலம் கல்வி எத்துணை இன்றியமையாதது என்பதை வலியுறுத்துகின்றார். உலகம் என்னும் உணர்வை வளர்த்தல். உலக ஒருமைப்பாடு. உலகளாவிய உறவை ஒருமைப்பாட்டை உருவாக்குவதை திருவள்ளுவர் கல்வியின் நோக்குகளில் ஒன்றாக கொள்கின்றார். குறள்கள் 140, 399, 425 இதற்கு சான்றாக அமைகின்றன. உலக உயிரின உறவு என்னும் பரந்துபட்ட எண்ணம் உருவாக கல்வி துணை நிற்க வேண்டும் என திருவள்ளுவர் கருதுவதை குறள்கள் 315, 322 உணர்த்துகின்றன. இறைமையை உணரச் செய்தல். ஆவி, விதி, மறுபிறப்பு ஆகியவற்றை கன்ஃபியூசியஸ் நம்பவில்லை. கடவுள், ஆவி, விதி, மறுபிறப்பு ஆகிய தொடர்பான மெய்ப்பொருள் சிந்தனைகளை கல்வியோடு தொடர்புபடுத்தி பார்ப்பதற்கும் அவர் விரும்பவில்லை. ஆனால் தமிழக சான்றோர்கள் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடவுள் தொடர்பான கருத்துக்களை திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்டு அவற்றிலும் பொதுமை செய்ய நினைத்துள்ளதை குறள்கள் 2:356 மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. கற்கும் எல்லை. பற்றாத ஒரு ஆறு இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஓடிக்கொண்டே இருப்பது போல ஒவ்வொருவரும் இடைவிடாமல் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் கன்ஃபியூசியஸ். லூன்யூ 9:16. வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். கற்ற கல்வியின் அளவே அறிவு ஊற்றெடுக்கும். குறள்கள் 396, 397, 383, 1022. எல்லாருக்கும் கல்வி. கன்ஃபியூசியஸ் தாழ்ந்த குடியில் பிறந்த மக்களுக்கும் கற்பித்தார். லூன்யூ 77. குறள்கள் 392, 396, 400 போன்றவை கல்வி கற்பித்தலில் திருவள்ளுவரின் பொதுமை சிந்தனையை காட்டுவனவாக அமைந்துள்ளன. வாழும் உயிர்க்கு, மாந்தர்க்கு, ஒருவர்க்கு என்னும் பொதுவான சொற்களையும் தொடர்களையும் அவர் பயன்படுத்தியிருப்பதை காணலாம். கன்ஃபியூசியஸ் திருவள்ளுவர் காலத்திய ஆசிரியர்கள். ஆசிரியர் பணி. எனக்கு வேண்டிய அறிவை அதில் தேடி பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். லூன்யூ 7:19 என்னும் கூற்றிலிருந்து கன்ஃபியூசியஸ் ஓர் அறிவு பேரார்வி என்பது விளங்குகிறது. இடைவிடாது அறிவை பெருக்கிக் கொள்ளும் பேரார்விகளாக ஆசிரியர்கள் விளங்க வேண்டும் என அவர் எதிர்பார்த்ததும் தெரிகின்றது. ஆசான்கள் விரிந்து பரந்த கல்வி அறிவும் திறமையும் மிக்கவர்களாக நூலாருள் நூல்வல்லான், கற்றாருள் கற்றார் என திருவள்ளுவர் குறிக்கோளுக்கு தக்க எடுத்துக்காட்டுகளாக விளங்க வேண்டும் என்கின்றார். இதனை குறள்கள் 683, 722 விளக்குகின்றன. மாணவர் தகுதி. கன்ஃபியூசியஸ் ஏழை எளியவர்களுக்கும் மேட்டுக்குடி மக்களுக்கும் என்றிருந்த கல்வியை கற்பித்து அவர்களையும் ஓரளவு அரசியலில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருந்ததால் செல்வ உடைமையை மாணவர்களுக்கு தகுதியாக அவர் கருதவில்லை. லூன்யூ 7:7. திருவள்ளுவர் வாக்கிலிருந்து அக்கால கல்விக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருந்தது என்பதை குறள்கள் 61, 67, 68, 69 போன்றவற்றால் அறிய முடிகிறது. எனவே அனைவருக்கும் கல்வி என்பதே அவரது குறிக்கோளாக இருந்துள்ளது. அறுவகை கல்வி புலங்கள். சீன வரலாற்றில் பல நூறு ஆண்டுகளாக தொடக்க காலம் வரையிலும் இந்த தொடக்க காலம் முதல் இன்று வரை இந்த 6 செந்நெறி இலக்கியங்களை அடிப்படை பாட நூல்களாக இருந்து வந்துள்ளன. திருவள்ளுவரின் பொதுமை நோக்கு. வள்ளுவர் உலகு நோக்கிய பொது நோக்கு பல நல்ல கல் குறள் 623, பல்லவை கல் குறள் 722 போன்ற குறள்கள் மூலம் வெளிப்படுத்துகின்றார். தொழில்சார் கல்வி. உழவு முதலிய தொழில்நுட்பமான கல்வியில் கன்ஃபியூசியஸ் நாட்டம் செலுத்தவில்லை.
லூன்யூ 18:4-16:7. உழவின் செயற்பாடுகளை எடுத்துரைத்து உழவர்கள் சோர்வின்றி உழவை செம்மையாக மேற்கொள்ள ஆற்றுப்படுத்துவதுடன் உழவுத் தொழில் எவ்வளவுக்கு கடினமானது என்பதையும் திருவள்ளுவர் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். குறள்கள் 1037, 1039. இசைக்கல்வி. கன்ஃபூசியஸ் இசையில் பெருவிருப்பம் கொண்டவர். இசைக்கல்வியை கல்வியின் ஒரு கூறாக்கி மாணவர்களுக்கு கற்பித்துள்ளார். திருவள்ளுவர் இசை தொடர்பான கல்வி பற்றி எங்குமே பேசுவதில்லை. மாணவர் தகுதி அறிந்து பயிற்றுதல். மாணவர்களிடையே காணப்படும் கல்வி நிலை, கருத்தை ஏற்றுக்கொள்ளும் திறம் ஆகியவற்றை அறிந்தால் அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என கன்ஃபூசியஸ் கூறுகிறார். லூன்யூ 1:15, 3:8, 6:19. காணாதான் காட்டுவான் தான் காணான். குறள் 849. ஒன்றை அறிந்து கொள்ள போதிய அறிவு இல்லாதவனுக்கு அதை கற்பிப்பவன் அறிவற்றவன் என்கிறார் திருவள்ளுவர். கன்ஃபூசியஸும் திருவள்ளுவரும் கண்ட உயர்ந்தோர். மன தூய்மை. உயர்ந்தவர்கள் உலகியலோடு ஒன்றியவர்கள். இந்த உறவு வன்மை பெற வேண்டுமானால் உயர்ந்தவர்கள் தூய மனம் உடையவர்களாக இருத்தல் வேண்டும். இதை கன்ஃபூசியஸ் மதிப்புடைய மனிதர் என்பவர் கள்ளங்கபடு இல்லாதவர். லூன்யூ 12:20 என கூறுகிறார். திருவள்ளுவர் மன தூய்மையால் விளையும் பயன்களை குறள்கள் 457, 453, 456 வழி கூறுகின்றார். உயர்ந்தோரின் நட்பின் தன்மை. உயர்ந்தவர்கள் தம்மினும் உயர்ந்தவரை மதித்து அவர்களை நட்பாக கொள்வார்கள். லூன்யூ 16:8. இதனை குறள்கள் 441, 800, 106 போன்றனவும், லூன்யூ 16:4, 15:9 போன்றனவும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நட்பில் உயர்ந்தோர் நிலை. உயர்ந்தவர்கள் பழமை பாராட்டும் பண்பினராக விளங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை குறள்கள் 802, 822, 814 போன்றவையும் லூன்யூ 5:24 கூறுகின்றன. உயர்ந்தோரும் அரசியல் பணிகளும். லூன்யூ 5:16, 6:12 போன்றவற்றில் கன்ஃபூசியஸ் அரசியல் அளவில் பெரிதும் அரசின் உயர் அலுவலர்களின் ஆணைக்குட்பட்டு அரசியல் பணிகளை செவ்வனே செய்பவர்களாக உயர்ந்தோரை காட்டுகின்றார். திருவள்ளுவர் குறள்கள் 442, 443, 447, 448 மூலம் உயர்ந்தோரின் அரசியல் தொடர்புகள் பற்றிய பணிகளை கூறுகின்றார். இவற்றை பார்க்கும்போது அரசனுக்கு இடித்துரைத்து திருத்தலும் உயர்ந்தோரின் அரசியல் பணிகளாக அறிய முடிகின்றது. ஒன்றே உலகம் என்னும் உணர்வு. ஒன்றே உலகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். குறள் 972. யாதானும் நாடாமல் ஊராமல். குறள் 397. உலகம் தழிய தொற்பம். குறள் 425. என்பன போல வரும் குறள் நெறிகளை ஆழ்ந்து நோக்கின் உயர்ந்தவர்களிடம் ஒன்றே உலகம் என்னும் உணர்வு மேலோங்கி நிற்க வேண்டும் என திருவள்ளுவர் எதிர்பார்ப்பது புலனாகும். புலால் உண்ணாமை. உயிரின உறவுக்கு அடிப்படையாக அமைவது அருளுணர்வு. இதையே குறள்கள் 256, 259, 261, 321 போன்றவை வழி புலால் உண்பதை திருவள்ளுவர் வன்மையாக கண்டிக்கிறார். இத்தகைய உணர்வு கன்ஃபூசியஸிடம் இல்லை. கன்ஃபூசியஸும் திருவள்ளுவரும் கண்ட நட்பியல் சிந்தனைகள். பழமை பாராட்டல். பழமை பாராட்டலுக்கு பெரும் மதிப்பு தரும் திருவள்ளுவர் பழமை பாராட்டு முறையை விளக்க ஒரு தனி அதிகாரம் 81 வகுத்துள்ளார். நட்பிலிருந்து விலகல். நல்வழி சென்றவர்கள் அல்வழி செல்ல நேரிட்டால் அவர்களை நட்புணர்வோடு நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிறார் கன்ஃபூசியஸ். லூன்யூ 12:23. திருவள்ளுவருக்கும் இது உடன்பாடே. நட்பின் பயன்கள். நல்லாற்றுப்படுத்துதல், தாங்குதல் ஆகிய இரண்டையும் நட்பின் செயல் நிலைகளாக கருதும் கன்ஃபூசியஸ் வினைக்கு அரிய காப்பாக நட்பு அமையும் என்று கருதவில்லை. ஆனால் திருவள்ளுவர் வினைக்கரிய யாவுல குறள் 781 என அழுத்தமாகவே கேட்கின்றார். அரச மரபு. அரசன் கடவுள் வழி வந்தவன். கடவுள் தான் விரும்பும் ஒருவனை அரசனாக்கி தன் சார்பாக இருந்து மக்களை ஆள வைக்கின்றார். அந்த அரசன் கடவுள் ஆணை வழி அரசாட்சி செய்கின்றான். அவன் வகுக்கும் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் கடவுள் ஆணைகளே. பழமையில் பெரும் பற்றாளராக விளங்கிய கன்ஃபூசியஸ் மேற்கூறிய கருத்துகளின் நம்பிக்கை உடையவராகவே தோன்றுகிறார். லூன்யூ 16:2. அரசர்களின் தனிநல வேட்கையாலும் இன்ப நாட்டத்தினாலும்
நாட்டில் வரிக்கொடுமைகள் மிகுதியாயின. ஏழைகள் பெரிதும் துன்புறுத்தப்பட்டனர். வழிகாட்டுதலுக்கு தகுந்த மெய்யுணர்வாளர்கள் இல்லாமல் போயினர் என்கிறார் கன்ஃபூசியஸ். அரசர்கள் இரையாற்றல் வாய்ந்தவர்கள் என்றோ, கடவுளின் மைந்தர்கள் என்றோ, கடவுள் வழி வந்தவர்கள் என்றோ கருத்துவது தமிழ் மரபு அன்று. மாறாக சிறப்பின் பணியின் ஒப்புமை அடிப்படையில் கடவுளோடு அரசனை ஒப்பிட்டு பார்க்கும் மரபு இருந்துள்ளது. இப்போக்கு திருவள்ளுவரிடமும் காணப்படுவதை முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் குறள் 388 மூலம் அறியப்படுகிறது. அரசின் பணிகள். ஒரு நாட்டில் நல்லாட்சி நடைபெறுகிறது என்றால் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி உடையவர்களாக இருத்தல் வேண்டும். லூன்யூ 11:16 என்கிறார் கன்ஃபூசியஸ். பிணியின்மை செல்வம் விளைவின்மம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து குறள் 736 என்கிறார் திருவள்ளுவர். தவறும் தண்டனையும். தவறு செய்பவர்களை தண்டிக்கும் பொழுது வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வேறுபாடு கருதாமல் எல்லோருக்கும் சமமாக தண்டனை வழங்க வேண்டும். தவறுக்கேற்ற தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் இருவரும் ஒருமித்த கருத்து உடையவர்கள். லூன்யூ 2:13 குறள் 561. உலக மேம்பாடு. அனைத்துயிரும் ஒன்றே. உலக ஒருமைப்பாட்டு உணர்வுக்கு அடிப்படையானது உலக உயிர்கள் அனைத்தையும் ஒன்றாக கருதும் உணர்வாகும். இந்த உணர்வு திருவள்ளுவரிடம் பேரளவும் கன்ஃபூசியஸிடம் ஓரளவும் இடம்பெற்று இருப்பதை உணர முடிகின்றது. பிறப்பால் எல்லா உயிர்களும் ஒன்று, ஆனால் அவற்றின் செயலால் அவை வேறுபடுகின்றன. லூன்யூ 17:2 என்னும் நோக்குடையவர் கன்ஃபூசியஸ். இங்கு எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதும் அவரது பரந்த மனப்பாங்கு வெளிப்படுகின்றது. இதே மனப்பாங்கு திருவள்ளுவரிடமும் இருந்துள்ளதை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையார் குறள் 972 என்னும் குறள் தெளிவு செய்கின்றது. ஆண் பெண் சமன்மை. பிறப்பால் எல்லா உயிர்களும் ஒன்று என கருதும் கன்ஃபூசியஸ் ஆண் பெண் சமன்மை நோக்குடைய கருத்துக்களை எங்குமே வெளிப்படுத்தவில்லை. மாறாக ஆண் பெண் சமம் என கருதும் உணர்வு உடையவராக திருவள்ளுவர் திகழ்வதை திருக்குறள் உணர்த்துகின்றது. இதற்காக அவர் மேற்கொண்ட சிந்தனை வழியிலான செயல்பாடுகளை பின்வருமாறு காட்டலாம். நூல் முழுவதும் ஒருவன் ஒருத்தி என்னும் கோட்பாட்டை இருவருக்கும் பொதுவாக்கி வலியுறுத்தியமை, பரத்தமையை வன்மையாக கடிந்தமை, ஒருவருக்கு ஒருவர் இன்றியமையாதவர் என்னும் இணைப்பு உணர்வை ஆழமாக வெளிப்படுத்தியமை, உரிமைகள் பலவும் இருவருக்கும் பொதுவாக்கியமை. ஊனமுற்றோர் மேம்பாடு. ஊனமுற்றோர் பாவ பிறவிகளாக சமுதாயத்தில் கருதப்பட்டனர். அத்தகையதொரு சூழலில் மனித இனத்தின் மிகச் சிலரை பிரித்து ஒதுக்குவது கண்டு பொறாத திருவள்ளுவர் அத்தகையதொரு கீழ்மை உணர்வுக்கு எதிர்ப்பு குரல் தருகின்றார். குறள்கள் 618, 667 என்கின்ற வள்ளுவ சிந்தனைகள் இதனை உறுதி செய்கின்றன. இவை கன்ஃபூசியஸிடம் காணப்படவில்லை. கன்ஃபூசியஸ் திருவள்ளுவர் குறித்த கல்வி குறித்த ஒப்பாய்வு. கன்ஃபூசியஸின் கல்வி தொடர்பான கருத்துகளில் தற்சார்பு மிகுந்துள்ளது. திருவள்ளுவரின் கல்வி தொடர்பான கருத்துகளில் பொதுமை மிகுந்துள்ளது. உலக உயிரின ஒருமைப்பாட்டு உணர்வு அவரது கல்வி தொடர்பான கருத்துகளில் எதிரொலிக்கின்றது. கன்ஃபூசியஸின் கல்வி தொடர்பான சிந்தனைகளில் இந்நிலை தெளிவாக இல்லை. கன்ஃபூசியஸ் பழமை விரும்பி, இதன் தாக்கம் கல்வி தொடர்பான அவரது சிந்தனைகளில் ஊடுருவி உள்ளதை காண முடிகின்றது. பழமை புதுமை ஆகியவற்றில் ஒரு நடுநிலை போக்கே திருவள்ளுவரின் கல்வி தொடர்பான சிந்தனைகளில் எதிரொலித்துள்ளது. வேறுபாடு. திருவள்ளுவரின் எல்லோருக்கும் கல்வி என்கின்ற கொள்கையை கன்ஃபூசியஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்துடன் பெண்களுக்கு கல்வி தேவை என்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உயர்ந்தோர்கள். உலகில் உயர்ந்தவர்கள் பற்றிய சிந்தனைகளை தெளிவாக்கியவர்கள் கன்ஃபூசியஸும் திருவள்ளுவரும். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்தல், படிப்பாலும் அதன் பயனான பண்பாலும் மேம்பட்டு விளங்குதல், உயர்ந்தனவே எண்ணுதல், சொல் செயல்களில் சிறப்புடன் இருத்தல், இவை உயர்ந்தோரின் வளர்ச்சிக்கு உதவும் என இருவரும் கூறுகின்றார்கள். வேறுபாடு. உயர்ந்தோர். கன்ஃபூசியஸ் காணும் உயர்ந்தவர்கள் அரசியல் பணிகளில் செம்மை காண்பதை முதன்மை நோக்கமாக கொண்டவர்கள். திருவள்ளுவர் காணும் உயர்ந்தவர்கள் எல்லா நிலைகளிலும் செம்மை காண விழைப்பவர்கள். நட்பு. இருவரிடமும் நட்பியல் பற்றிய சிந்தனைகள் பெரிதும் ஒத்து வருகின்றன. வேற்றுமை.
நட்பியலில் திருவள்ளுவரிடம் காணப்படும் திட்டமிட்ட ஆழ்ந்த விரிந்த நோக்குகள் கன்ஃபூசியஸிடம் காணப்படவில்லை. அரசன் ஒற்றுமை. அரசருக்கு உயர்ந்த பண்புகள் இருக்க வேண்டும். வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாராமல் தண்டனைகளை சமமாக தர வேண்டும் என்பனவற்றை இருவரும் ஏற்கின்றனர். வேற்றுமை. அரசர் இறையாண்மை படைத்தவர் என்பதை கன்ஃபூசியஸ் நம்புகிறார். இதனை திருவள்ளுவர் ஏற்கவில்லை. நாட்டிற்கு சிறந்த படை வலிமை வேண்டும் என்கிறார் கன்ஃபூசியஸ். ஆனால் நாட்டை காப்பாற்ற படை வலிமை தேவை என்கிறார் கன்ஃபூசியஸ். உலக மேம்பாடு. ஒப்புமை. உலக மனிதன ஒருமைப்பாட்டு உணர்வில் ஊட்ட எண்ணுகிறார் திருவள்ளுவர். இத்தகைய எண்ணங்கள் கன்ஃபூசியஸிடம் காணப்படவில்லை. ஆய்வின் தீர்வு. கன்ஃபூசியஸ், திருவள்ளுவர் ஆகிய இருவருடைய கல்வி தொடர்பான கருத்துகளில் ஒரு சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் எல்லா நிலைகளிலும் கல்வியின் வழியே செம்மை காணுதல், இதுவே இவ்விருவரின் அடிப்படை உணர்வாக கல்வி கருத்தாக விளங்குகிறது. உயர்ந்தவர்களின் வழி இழந்துவிட்ட பொற்காலத்தை மீண்டும் காண நினைக்கிறார் கன்ஃபூசியஸ். ஆனால் திருவள்ளுவர் உயர்ந்தவர்களின் வழி உலகு தழுவிய அமைதி நிறைந்த ஒரு மனித இன பொற்காலத்தை காண விரும்புகின்றார். ஏனெனில் நட்பு கொள்ளத்தக்கவர்கள் யார் யார் என்று எடுத்துரைப்பதிலும் இருவரிடம் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆண் பெண் சமன்மை என்பதையும் கன்ஃபூசியஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண் கல்வி என்பதையும் கன்ஃபூசியஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல உழவின் மேம்பாடு பற்றி திருவள்ளுவர் சிறப்பாக கூறுகின்றார். இதனை கன்ஃபூசியஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல மாற்றுத்திறனாளிகள் பற்றி திருவள்ளுவரிடம் ஒரு விரிந்த ஆழ்ந்த சிந்தனை போக்கு காணப்படுகின்றது. அவர்களை சமுதாயம், அரசாங்கம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் அவர் கூறுகின்றார். ஆனால் இவையெல்லாம் கன்ஃபூசியஸின் சிந்தனைகளில் காணப்படவில்லை. இருவருக்கும் இடையே பல வேறுபாடுகள் காணப்பட்டாலும் உயர்ந்தோர்கள் என்றும் உயர்ந்தவர்களே என்பதைப் போல இருவரும் வேறு வேறு கால சூழ்நிலைகளில் இருந்தவர்கள் என்பதனால் இத்தகைய மாறுபாடுகள் காணப்பட்டிருக்கலாம். திருவள்ளுவர் புலால் உண்பதை முற்றுமாக எதிர்க்கின்றார். ஆனால் கன்ஃபூசியஸ் புலால் உண்பதை எதிர்க்கவில்லை. இதற்கு காரணம் அக்கால சீன அரசியலில் ஊன் உண்ணல் என்பது ஒரு விருந்தாகவே இருந்துள்ளது. இப்படிப்பட்ட சில மாறுபாடுகள் இருவரிடம் காணப்படுவது அந்த கால அரசு சூழ்நிலைகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். காலங்களும் சூழ்நிலைகளும் வேறுபட்டிருப்பதால் தான் இத்தகைய வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்றாலும் அடிப்படையில் இருவருடைய சிந்தனைகளும் ஒன்றாகவே காணப்படுகின்றன. நிறைவுரை. கன்ஃபூசியஸும் திருவள்ளுவரும் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர்கள். அவர்களுடைய சிந்தனைகள் இன்றும் என்றும் வாழ்கின்றன. பல புதிய கோட்பாடுகள் தோன்றினும் இந்த அடிப்படைகளை புறக்கணிக்க முடியாது. மனித இன உயர்வை சிந்தித்த இந்த இரு மாபெரும் மேதைகளுமே இன்று சாதி, மதம், மொழி, இனம், காலம் என்னும் எல்லைகளை கடந்து வாழ்கிறார்கள். எனவேதான் திருக்குறள் எப்படி இங்கே சிறந்த நூலாக கருதப்படுகின்றதோ அதே போல லூனியோ சீன மொழியில் சிறந்த நூலாக கருதப்படுகின்றது. உலக அளவில் இருவரும் மேம்பட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளர்களாக காணப்படுகின்றார்கள். சில அடிப்படையில் ஒரு சில வேறுபாடுகள் இருவரிடம் காணப்பட்டாலும் அவருடைய சிந்தனைகள் என்பது மிக உயர்வாகவே காணப்படுகின்றன. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை இங்கே எடுத்து கூற வழிகாட்டிய எனது பேராசான் குறஞானி முனைவர் கு. மோகனராசு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.